ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டியான ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து அவனில் வந்து சிக்கனை வந்து பேக் பண்ணேன் வெஜிடபிள்ஸோட. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. சிக்கன் தந்தூரி வித் வெஜிடபிள்ஸ் தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து தைஸும் லெக் பீஸும் சேர்ந்தாப்பில் இருக்கிற மாதிரியான பீஸ் வந்து தந்தூருக்கு வாங்கியிருக்கேன். நம்ம லெக் பீஸ்லையும் செய்யலாம், இல்லை எந்த விதமான சிக்கன் பீசஸில் வந்து நம்ம இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து அவனில் செஞ்சுருக்கேன். நம்ம பேன்லேயுமே இதே மெத்தடில் செய்யலாம். நல்ல ரோஸ்டாகி வரும் சிக்கன். இப்போ என்னென்ன பொருட்கள் வந்து இதுக்கெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். இவ்வளோ தான். நான் வந்து ஒரு 3 இன்ச்சு ஒரு 4 இன்ச்சு சைஸ் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து ஒரு முழு பல், அப்புறம் வந்து மிளகு, சோம்பு, சீரகம் இதெல்லாமே வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருக்கேன், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து மல்லித்தூளோட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். மல்லித்தூளோட கரம் மசாலா கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இதுதான் ரேஷியோ. அதுக்கப்புறம் வந்து தயிர் எடுத்திருக்கேன். கசூரி மேத்தி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், தயிர், அப்புறம் பட்டர், உப்பு, தேவையான அளவு உப்பு. கசூரி மேத்தி வந்து காஞ்ச வெந்தயக்கீரை இலை வந்து நம்ம அப்படியே பொடியாக வச்சுருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் தான் நம்ம அரைச்சி மேரினேட் பண்ண போகிறோம் சிக்கனை வந்து. ஸோ இதெல்லாமே வந்து நான் அந்த தயிர் வந்து நம்ம அரைக்கும்போது சேர்த்து அரைக்கக்கூடாது, மோராக மாறிடும். அதனால் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். காஷ்மீரி ரெட் சில்லி போடும்போது கலர் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த மிளகாய்த்தூளில் இருக்க கலரே வந்து நமக்கு நல்லா வரும். ஸோ சிக்கனை வந்து கழுவி இந்த மாதிரி ஸ்லிட் மாதிரி நான் போட்டு கட் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து மசாலாலாம் வந்து அதில் சாரும். அதுக்கப்புறம் வந்து தயிரும் நான் எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலாவும் ஒன்றா அரைச்சிட்டு, அப்புறம் கசூரி மேத்தியை லாஸ்ட்டாக இது கூட சேர்த்து நல்லா பெசரி விட்டு இதை வந்து நான் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து ஓவர் நைட் வந்து நம்ம ஊற விட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஆனால் இன்றைக்கி வந்து உடனே செய்ய போகிறேன். அதனால் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நான் இதை வந்து ஊற விடுறேன். எனக்கு டைம் இருந்தனால 2 ஹவர்ஸ் ஊற விட்டேன். அப்படி இல்லைனாலுமே நம்ம ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து ஊற விட்டாலே போதும். ஏன்னா தயிர் லெமன் ஜூஸ்லாம் சேர்க்குறனால அது சீக்கிரமாகவே அந்த கறி வந்து சாஃப்டாகி மசாலாலாம் சாய்ந்துடும். உப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக நம்ம போட்டு மேரினேட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து நான் இது கூடவே வந்து வெஜிடபிளும் சேர்த்து வந்து க்ரில் பண்ண போகிறேன். அதனால வந்து நான் இன்றைக்கி என்னென்ன எடுத்திருக்கேன்னா, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுத்திருக்கேன். பீன்ஸை வந்து நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் லைட்டாக உப்பு போட்டு அதை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து அது க்ரில் ஆகும்போது உப்பு மசாலாலாம் சாரும். இப்போ வந்து நான் சிக்கன் மேரினேட் பண்ண அந்த எக்ஸ்ட்ரா மசாலா அதிலே இருக்கும். அதில் வந்து கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிட்டு நான் இதெல்லாமே வந்து இது மசாலாலாம் தடவி நான் சிக்கன் மேலே போட்டு இதெல்லாம் வேக விட போகிறேன். வெஜிடபிள் வந்து நமக்கு ஃபஸ்ட்டே வெந்துடும். அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு அது வெந்தோடனே தனியாக எடுத்துருவேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் இருக்குல்ல, இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதை வந்து நான் கட் பண்ணி அது மேலே போட போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அவனை வந்து ஹீட் பண்ணிட்டேன். ஸோ 360 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு வந்து நான் அவனை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பட்டர்லாம் இது மேலே போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து பேக் பண்ண வேண்டியதுதான். இப்போ நான் உள்ளே வந்து அவனில் வச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி நம்ம பண்ணிவிட்டு பேனில் டேரெக்டாக அடுப்பில் வந்து வச்சாலுமே நல்லா வரும். ஏன்னா பட்டரு, சிக்கனில் இருக்க ஆயில் எல்லாமே சேர்ந்து நல்லா குக்காகி வரும். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஏன்னா சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் விட ஆரம்பிச்சிருக்கும். அதனால் வந்து நான் திருப்பி விட்டு ஆயில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். இதில் அந்த ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணோன்னா அந்த வெஜிடபிள் நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்காக நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணும்போது நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. பட் ஆனால் ஆயில் ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு நார்மலாக ஊற்றுறதோட கம்மியாக தான் நமக்கு வரும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் திரும்பவுமே வெஜிடபிள் வந்து ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு. ஆனால் தண்ணி வந்து சிக்கனில் இருந்தது இருக்குது. அதனால் நான் இப்போ என்ன போகிறேன்னா, வெஜிடபிள்ஸை வந்து ப்ராயில் பண்ணி ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறேன். ப்ராயில் ஆப்ஷன் வந்து நம்ம வச்சோன்னா அந்த கலர் வந்து ப்ரௌன் கலராக நமக்கு ரோஸ்டடாக தெரியும்ல, அதுக்காக ப்ராயில் ஆப்ஷனில் வந்து
வந்து நான் வைக்கிறேன். வச்சுட்டு ஹைலே வச்சு அது ஒரு 5 மினிட்ஸ் தான் நமக்கு வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து இன்னுமே கொஞ்சம் தண்ணி சிக்கனில் இருக்க ஆயிலெலாம் தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து வெஜிடபிள்ஸை வந்து தனியாக எடுத்துருவேன். எடுத்ததுக்கப்புறமா திரும்ப வந்து நான் சிக்கனெல்லாம் வந்து வச்சு திரும்ப வந்து ஹை டெம்பரேச்சர் வந்து நான் வச்சு நான் அந்த தண்ணியெல்லாம் வற்ற விட்டோம்னா நமக்கு வந்து சிக்கன் வந்து ரோஸ்ட் ஆகிடும். இது வந்து நான் இந்த மாதிரி நம்ம வந்து டெம்பரேச்சர் அப்பப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு சூப்பராக ஜூஸியாக வரும். நம்ம ஒரே டெம்பரேச்சரில் வச்சுட்டு அப்படியே ரொம்ப பார்க்காமையும் விட்டுறக்கூடாது. ஸோ இப்போ நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே பிரித்து எடுத்துட்டேன். நல்லா இருந்தது. திரும்ப நான் லாஸ்ட்டில் போட்டு திரும்ப ஹீட்டில் வச்சுருவேன். ஸோ இப்போ வந்து இந்த சிக்கனெல்லாம் தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஒரு 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு ப்ராயில் அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வச்சோடனே வந்து எனக்கு சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி திரும்ப அந்த ஆஃப் பண்ண ஹீட்டிலே வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டோம். இப்படி தான் எண்டில் வந்து இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஜூஸியாக. இது கூட வந்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனுக்கு சிக்கன் இருக்குது, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் இருக்குது, கொஞ்சமாக கார்ப்ஸ்க்கு வந்து ஒயிட் ரைஸ் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே நமக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நாங்கள் லஞ்சாக சாப்பிட்டோம். சம்டைம்ஸ் டின்னராகவும் இப்படி சாப்பிடுவோம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது நம்ம நிறைய சாப்பிடவே மாட்டோம். உடம்புக்கு தேவையான வந்து ஒரு அளவான டயட் வந்து நமக்கு போகும். ஸோ இதே ப்ராசஸை வந்து பேன்லேயுமே நம்ம மூடி போட்டு கிண்டி விட்டு செய்யலாம். ஸோ அவன் இல்லாதவங்க பேனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள்.